வணக்கம். இன்று 10 மில்லியனுக்கும் அதிகமானோர் குதிகால் வலியால் அவதிப்படுகிறார்கள். காலை எழுந்ததும் தரையில் காலை ஊன்றவே முடியாது. மெதுவாக காலை கீழே ஊன்றினால் சுல் என்று வலி எடுக்கும். குதிகால் வலி 40 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு ஏற்படும். இருந்தாலும் 8 to 13 வயது சிறார்களையும் இது பாதிக்கும். குதிகால் வலிக்கு நாட்டு மருத்துவத்தில் தீர்வு இருக்கின்றது. வாங்க வீடியோவுக்கு போகலாம். இதுவரை நமது நலமுடன் வாழ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்ப சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் எங்கள் புதிய வீடியோக்களை உடனுக்குடன் பெற பக்கத்தில் இருக்கும் பெல் சிம்பலையும் ஒருமுறை பிரஸ் செய்யுங்கள். குதிகால் வலி ஏற்பட காரணங்கள்: கரடு முரடான பாதையில் நடப்பது, ஹை ஹீல்ஸ் எனப்படும் குதிகால் உயரமாக தூக்கி இருக்கும்படி செய்யப்பட்ட காலணிகளை அணிவது, குளிர் பாதிப்பு, தண்ணீரில் நடப்பது, அதிக எடையை தூக்குதல் போன்ற காரணங்களால் ஏற்படும். காலில் ஆமணக்கு எண்ணெய் அதாவது விளக்கெண்ணெய் தடவி மெதுவாக மசாஜ் செய்யுங்கள். பிறகு அதன் மேல் வெந்நீர் ஒத்தடம் கொடுங்கள். இரவு மெழுகு ஒத்தடம் கொடுக்க வேண்டும். இதற்கான மெழுகை கடைகளில் வாங்கலாம். மெழுகை ஒரு பழைய பாத்திரத்தில் போட்டு அடுப்பில் சிம்மில் வைத்தால் உருகி இருக்கும். அதில் ஒரு துணியை போட்டு பிழிந்து எடுத்து காலில் சூடு பொறுக்கும் அளவுக்கு ஒத்தி எடுங்கள். அல்லது பிசியோதெரபி சென்டரில் மெழுகு ஒத்தடம் மட்டும் செய்து கொள்ளலாம். உடலில் உள்ள தேவையற்ற கழிவுகளை நீக்க முடக்கத்தான் கீரையை ரசம் வைத்து சாப்பிடுங்கள். இதனால் தசைகள் இறுக்கம் குறைந்து ரிலாக்ஸ் ஆகின்றன. இரத்த ஓட்டம் மேம்படுகிறது. குதிகால் வலி குறைகிறது. மீண்டும் ஒரு பயனுள்ள சிறப்பான வீட்டு மருத்துவ தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களையும் கேள்விகளையும் கீழே கமெண்ட்ஸில் மறக்காமல் கேளுங்கள். அதற்கு தேவையான விளக்கங்களை நாங்கள் தருகிறோம். இதுவரை நீங்கள் நமது நலமுடன் வாழ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.